சுயம்வரம் என்றும் சுயம்வரம். சந்தியா, சந்தியா, நீ சொன்ன அண்ணா கேப்பா நினைக்கிறேன். நானா? நான் சொன்னா கேப்பாரா? முன்னாடி தான் நாங்க எல்லாரும் கேட்டோம். அண்ணன் ஒத்துக்கலையே. நீ என்ன இந்த வீட்டுல புதுசா வந்திருக்க, அதை பத்தி யோசிக்காமவே அவன் ஒத்துப்பான். கொஞ்சம் கேட்டு பாரு. ஆமாமா, நீ சொன்னா கேப்பான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை கேட்டு பாருமா, கேட்டு பாருமா. கேளுமா. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்ல மாமா. அதுக்குள்ள என்ன அவசரம்? ஓகே, நீங்களாம் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால, அதுவும் சந்தியா அதுவும் மனசார கேட்டதுனால, உனக்காகலாம் இல்லை, வெறும் சந்தியாக்காக மட்டும் இருக்கிறேன். அதுவும் கொஞ்ச நாள் மட்டும்தான். சந்தியா, நான் தான் சொன்னேன்ல, நீ கேட்ட அண்ணன் ஒத்துப்பாருன்னு. எனக்கு தெரியும் எங்க அண்ணன் யார் யாருக்கு எப்படி மரியாதை கொடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்ஸ் அண்ணா. சந்தியா, உங்க 2 பேரையும் கோவிலுக்கு போக சொன்னேன்ல, இன்னும் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? ரெடி ஆயிட்டு கிளம்புங்க. சின்னவனே, நீயும் போ. இந்த பிரச்சனைல நான் கோயிலுக்கு போறதே மறந்துட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். போயிட்டு வாமா. வா சந்தியா. கோயிலுக்கு எதுக்கு? எல்லாமே தடங்களா இருக்குன்னு சொல்லி அந்த தடங்கள் எல்லாம் போகட்டும்னு ஊர் எல்லையில இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். நல்லதுடா, நான் வரேன். வாடி, வாமா. ஓ, வாழ்க்கையில நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போறீங்களா? அதுவும் நான் இருக்கும்போது. போங்க போங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க எவ்வளவு கோயில் கொலன்னு சுத்தினாலும் நீ சுத்தி சுத்தி என்கிட்ட தான் வந்து ஆகணும் சந்தியா. அப்பா அம்மாவோட மூட நம்பிக்கை. இப்படி கோவில் கொலன்னு சுத்தனா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? இருந்தாலும் இப்ப நமக்கு என்ன தடங்கள் வந்திருக்கு? வீடு வாசல்லாம் அதெல்லாம் இருக்க தானே செய்யும். இதுக்கு போய் கோவில் கொலன்னு சுத்திட்டு இருக்க முடியுமா? இங்க பார், புது ஜோடினா எப்படி இருக்கணும்?
ஜாலியா ஹனிமூன் போனோம், ஏதாவது பார்க்கு சினிமா ஷாப்பிங்னு சுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த மாதிரி கோவில்ல கோவிலுக்கு வந்துட்டு கோவிலை பத்தி தப்பா பேசக்கூடாதுல்ல. ஆண்டவா, தெரியாம பேசிட்டேன். ஏய் சந்தியா, ஏய் என்ன நீ அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்க? ஓ, கோவிலை பத்தி நான் தப்பா பேசிட்டேன்னு கோவமா? ஏன்னு தெரியுமா? இந்த அழகான பொம்மையை பார்த்தது கோவில் வச்சு தானே. ஏய், நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிப்பிரதட்சணம் பண்ணது இந்த கோவில்ல தானே? அர்ச்சனை செய்யணும். मनोसंकल्प सिद्धिरस्तु अन्योन्य दाम्पत्य सिद्धिरस्तु तदास्तु. சந்தியா, கோவிலுக்கு வந்தாலே நல்லா இருக்குல்ல? அதாவது இந்த கிளைமேட், இந்த சிச்சுவேஷன்ஸ், பக்தி எல்லாமே நல்லா இருக்குல்ல? என்ன சந்தியா, நேத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே நான் தான் பேசிட்டு இருக்கேனே தவிர நீ எதுவுமே பேசவே மாட்டேங்கிற. என்ன நடந்தது? வா உட்காந்து பேசலாம். உட்கார். கோவமா இருக்கல? எனக்கு தெரியும் நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கன்றது. சாரி சந்தியா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன பண்றது, அண்ணன் மேல திடீர்னு காஃபி கொட்டதுனால நான் உன்னை கோவத்துல தெரியாம ஏதோ பேசிட்டேன். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இருந்தாலும் நீ என்ன பண்ண முடியும்? காஃபி உன்னால ஊட்ட முடியாதுல்ல, அவர் பெரிய மாமா வேற. சரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன், சரியா? சச்சா, நீங்க இவ்ளோ தூரம் சொல்லணுமா? நீங்க சொல்லலனாலும் நானே மூடோட்ல தான் இருக்கேன். எதுக்கு? ஓ, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலனா? அந்த நினைப்பெல்லாம் இல்ல. வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது இல்ல. அப்ப வேற என்ன? அது அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்க அண்ணனுக்கு அப்படி நடந்தது நினைச்சு எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா நானும் சோகத்துல இருந்தேன்னா அப்புறம் அப்பா அம்மாவும் சோகத்திலே இருப்பாங்க. அதான் நார்மலா இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உன்ன மாதிரி எனக்கும் மூடாப்பா தான் இருக்கு. வெரி குட் சந்தியா, உன் மேல இருக்கிற நம்பிக்கை நீ காப்பாத்திட்ட. என்ன உனக்கு புரியலையா?
எங்க வீட்டுக்கு வர மருமக எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்களா இல்லையான்னு, எங்க எமோஷன்ஸ்க்கு ஃபீலிங்ஸ்க்கு மேட்ச் ஆவாங்களா இல்லையான்னு டாடி அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், உன்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு வந்தாலும் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கும்னு, நம்ம கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் ஒரு ரத்த சம்பந்தமா நீ இருப்பேன்னு சொல்லி எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாள் ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆனாலும் நீ அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணனை பத்தி யோசிக்கும் போது நீ எங்க குடும்பத்துல எவ்வளவு ஐக்கியமாயிட்டேன்னு எங்களுக்கு தெரியுது. ஐம் லக்கி சந்தியா, ஐம் வெரி லக்கி. உன் மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு இது கோவிலா இல்லாம பெட்ரூமா இருந்ததா வேற மாதிரி இருந்திருக்கும். சிச்சி, எங்க வந்து என்ன பேசுறீங்க? எது பேசினாலும் கடைசில அந்த விஷயத்துக்கு தான் வரீங்க. அடேங்கப்பா, உனக்கு என்னமோ அதை பத்தி தெரியாது பாரு. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் என்ன பத்தி? சொல்லுங்க. நிறையவே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, உன்னை பத்தி வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும். அவ்வளவு எதுக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை பார்த்த எங்க அண்ணனே நீ ஒரு வார்த்தை சொன்ன உடனே அமெரிக்கா போறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார்ல. அதை வச்சு தெரியலையா எங்க வீட்டுல இருக்கவங்க உன்னை பத்தி எப்படி நினைக்கிறாங்கன்றது? தட் இஸ் சந்தியா. புகழ்ந்ததெல்லாம் போதும், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். லேட் ஆச்சுன்னா வீட்டுல தேடுவாங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன். நீ எப்போதும் வீட்டுல இருக்கவங்களை பத்தி தான் யோசிப்ப. யூ ஆர் கிரேட். இங்க பாருமா, கொஞ்சம் என்னை பத்தி கொஞ்சம் யோசிமா. வா போலாம். என்ன ஐயா ரொம்ப குஷியா இருக்காரு? இருக்கதா பின்ன, கோயிலுக்கு போயிட்டு வரோம்ல அதுக்கு. உரும்பு எதுவும் தெரியாத மாதிரி பேசுற. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப நல்லா நடக்கும்னு உனக்கு தெரியாதா என்ன? என்னங்க நீங்க சொல்ல வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன ஆகும்? புதுசா கல்யாணம் ஆன ஜோடிங்க பப்புக்கு போனா கூட பரவாயில்ல, கோயில் கோயிலா போனா என்ன நடக்க போகுது? ஓஹோ, என்ன ரிவர்ஸ் கியரா? நான் சொன்னதை எனக்கே சொல்றேன். இல்லங்க, புருஷன் சொல்றத எப்பயும் மீறக்கூடாதுன்னு என்னோட அப்பா சொல்லிருக்காரு. அதனாலதான் நீங்க சொன்னதையே நான் கடைபிடிக்கிறேன். புரிஞ்சுது. அப்படியே ஃபாலோ பண்ணு, நல்லா இருக்கும். நீங்க சொன்னா மட்டும் நான் கேட்கணும், நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொல்லுவோம், நிறைய சொல்லுவோம். இத சொன்ன மாத்திரம் நீ குத்தி காட்டுவியா? ஆனாலும் நான் அதை எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா? சொல்றேன் கேளு. பெரியவங்க அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம வாழ்க்கை மாடு மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் சொன்னேன். அப்படின்னா வேற என்ன? இன்னைக்கு இந்த கோல் சொன்னாங்க, நம்ம சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டோம். இவங்க நம்ம சொல்றத கேக்குறாங்கன்னு சொல்லி அடுத்தது திருப்பதின்னு சொல்லுவாங்க, அப்புறம் திருத்தணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோவில் குளம்லாம் சுத்திட்டு இருந்தா அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் எங்க போவோம்? டிஸ்கோக்கா? அதனாலதான் நமக்கு எதுவும் பிடிக்கலனாலும் போனா போதும்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம போயிட்டு வரோம். அப்பதான் அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க. அடேங்கப்பா, நீங்க சொன்னதுல இவ்ளோ அர்த்தம் இருக்கா என்ன? ஹே, இங்க பாரு, அதுக்குள்ள என்னத்த பார்த்த? என்னோட பேச்சுல மயங்கி என்னோட செயல்கள் எல்லாம் போக போக நீயே பார்க்க போற. என்னங்க
நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். என்ன நீதான் எல்லாத்தையும் செஞ்சியா? யா, நான் தான் செஞ்சேன். என் காரால மோதி சாகடிக்கலான்னு பார்த்தேன். ஆனா பாவம், அவனே கம்பத்துல முட்டிக்கிட்டு செத்துட்டான். நீ உன் தம்பி சாவடிக்கிறியா? எதுக்காக? இன்னும் புரியலையா? உனக்காக தான். உன்னுடைய இந்த இளமையான அழகுக்காக, உன்னை ஏன் சொந்தமாக்கிக்கணும்ன்றதுக்காக. படுபாவி, நீ இந்த அளவுக்கு வந்துட்டியா? சொன்னேன்ல, நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன். கேட்கலன்னா கடைசியில உனக்கு இதே கதிதான். கல்யாணம் தம்பிடா. உனக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்காரு. அவருக்குள்ள உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம்